மனசுக்காகனாலும் நம்ம சேது நம்ம தமிழை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் தருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேந்தனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் வீட்டோட நல்லதுக்காக வேண்டி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணுறா அப்படிங்கிறத. இன்னொரு பக்கம் நமக்கு கிடைக்க வேண்டிய கமிஷனும் போச்சு, நமக்கு இருந்த பேரும் போச்சுன்னு இந்த ஈஸ்வரி ஐயோ அம்மாண்டு படுத்திக்கிட்டு அடிக்கிறாங்க. இந்த இடத்துல இது தெரியாமல் நம்ம சித்ரா ஒரு பக்கம் என்னம்மா எதையோ யோசிச்சுக்கிட்டு சொல்லும் போது அந்த மாப்பிள்ளை நல்லவன் இல்லை அப்படிங்கிற உண்மையை இந்த சேது பையனும் அந்த தமிழும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய கமிஷனாவது கிடைக்குன்னு பார்த்தோம். இந்த வீட்டில் அதுக்கும் நமக்கு வழி இல்லாமல் போச்சு. இந்த வீட்டில் நம்ம இருக்கிறதே மேலுன்ற மாதிரி இப்போ எல்லாரும் நினைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நாம் உருவாக்கிக்கலாம்னு நினச்சா அதுக்கும் வழி இல்லாமல் போச்சேனே. இப்போ இந்த ஈஸ்வரி ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் இல்லாமல் நீ மட்டும் பங்கு போட்டுட்டு போகலான்னு நினச்சியான்னு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் கொண்டாட்டமாக இருக்குது. தமிழ் இப்போவாது எதையும் ஒத்து கவனிங்கன்னு சேது ஒத்தி